50% of the teachers are women. And employment side in Pata, there is something called LFPR. And the labor force every year 41% of hike we can see for women employment. And when it comes to entrepreneurial journey, 50-50 equal already 50% hike women the entrepreneurial journey top la irukanga. அவையார் இருக்காங்க, டாக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இருந்தது. ஆனா நம்ம பெண்கள் ஆண்களுக்கு நிகரா இருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு வெற்றிகள் பெண்களுக்கு இல்ல. இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது நம்மள மறுக்கப்படுகிறார்கள் என்று. மணி 5 எந்திரிமா அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். யாராலையாவது சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட்லி, இதுதான் முதல் எக்ஸாம்பிள். பெண்கள் வீட்டில் இருந்தே மதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. அப்போ ஒரு விஷயம் யோசிக்கும் போது நியூஸ் பேப்பர் ஆட் நம்ம ரெகுலரா பார்ப்போம், வரும் பாருங்க. காலையில எழுந்த உடனே மாலா, நான் சும்மா ஜென்ரலா நியூஸ் பேப்பர் ஆடி சொல்லிடக்கூடாதுல, மாலா நியூஸ் பேப்பர் எங்க இருக்கு, எங்க ஏஞ்சிட்டீங்களா, மாமா கிட்ட இருக்கு. அம்மா நியூஸ் பேப்பர் எங்க இருக்கு, தாத்தா கிட்ட இருக்கு. ஏன் ஒரு வீட்டுக்காரர் ஒரு ஆம்பளை கேளுங்க நியூஸ் பேப்பர் இருக்குன்னு, அவர் எடுத்து கொடுக்கட்டும். அப்போ அந்த வீட்டுல அந்த பெண் நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுத்ததுல இருந்து காலையில சமையல் பண்றதுல இருந்து எல்லா டிஃபன் பாக்ஸும் கட்டி குழந்தைய அனுப்பிட்டு டவலை கூட காய போடாத புருஷனோட ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டுட்டு கிளம்பும் போது எனக்கா டயர்டா, நோ லயன் டேட் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஆடு திருப்பி. நடுவரே ஒரு ஆண் தான். ஆனா எல்லா தரப்பு பெண்களுக்கும் மதிப்பு கொடுத்து இங்க உட்கார்ந்து பேச வச்சிருக்காருன்னா அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அப்ப பெண்களை மதிக்கிறாங்களா மறுக்கிறாங்களா? பேசுறாங்க. நிறைய பேர் சம்பூர்ணி மேம் பேசினாங்க, வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணல. அவங்க இங்க வந்திருக்கும் போது இப்ப வீட்டை பாத்துக்கிறது அவர் தான், அங்க வீட்டை கூட்டி கிளீன் பண்ணி பசங்களை பாத்துக்கிறது அவர் தான். அதை மறந்துட்டாங்க. இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறாங்க? இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா சொல்லி சொல்றாங்கன்னா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க மறுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தானே அர்த்தமே. எதுக்காக இல்லைன்னா இந்த இன்டர்நேஷனல் டேவே வேண்டவே வேண்டாமே, எதுக்காக எவ்வளவு தூரம் கொண்டாடணும்? உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், இன்னும் வரவங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன சொல்றேன்னா, மறுக்கப்படுகிறார்களோ மதிக்கப்படுகிறார்களோ புரிஞ்சுங்க, நம்பிங்கன்னா வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே தவிர மதிக்கிறாங்களோ மிதிக்கிறாங்களோ கிடையாது. அதனால வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ புரிஞ்சுக்குங்க.